ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முந்தின நாள் நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன் தீபாவளிக்காக அப்படிங்கிற வீடியோ தான் இது ஃபுல்லாக வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ரெகுலர் ரொட்டீன்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து தீபாவளி ப்ரிப்பரேஷனுக்காக நான் ஹாஃப் டே வந்து ஒதுக்கிட்டேன். இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கு என்னோடய பூஜாவோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கழுவுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து என்னோடய பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். ஒரு பெரிய வெசலில் வந்து தண்ணி ஒரு ஆஃப் சைஸில் வந்து தண்ணி எடுத்துக்குவேன். பாதியாக தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் வந்து நான் லெமனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவேன். இந்த லெமன் வந்து நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண லெமன் தான். லெமன் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லெமனை வந்து தூக்கி எறியாமல் அதை நான் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து ஆஃபாக அப்படி கட் பண்ணி அந்த லெமனை போட்டுட்டு அதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து ஒரு 4-5 ட்ராப் வந்து அதில் விட்டுட்டு இந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அது மேலே வந்து லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவேன். உள்ளே அப்படியே நம்ம வந்து தண்ணியில் முழுகிற அளவு நான் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்குவேன். உங்ககிட்ட வந்து நிறைய வெசல்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமே நீங்கள் எடுத்து முழுகிற அளவு நம்ம இருக்கணும். தண்ணி வெளியில் தெரியாமல் நல்லா முழுகிற அளவு நான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிறனால நம்மளுக்கு வந்து விளக்குற வேலையும் மிச்சம். நம்மளுக்கு இந்த ஆயிலெலாம் வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கையில் விளக்குறோம் அப்படின்னா கை ரொம்ப வலிக்கும், அது போகாது, நிறைய லிக்விட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணாவே போதும், ரொம்ப நல்லா இருக்கும், க்ளீன் ஆகிடும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து லைட்டாக வந்து கையில் மட்டும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து வெயிலில் நம்ம வேணால் வைக்கலாம், வெயில் இருக்குது அப்படின்னா நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே வந்து நிழலில் கொஞ்ச நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொடச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து வெயிலில் வந்து காய வச்சுறேன். இந்த பூஜா ஐட்டம்லாம் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து தொடச்சி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு வந்து ஸ்வீட் செய்யலாம் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து நான் வந்து முந்தின நாள் தான் செய்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் முந்தின நாள் தான் ஸ்வீட்டில் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஈஸியாக எப்படி ஸ்வீட் செய்யலாம், என்ன ஸ்வீட்லாம் செய்யலாம் ஈஸியாக செய்யறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பாதுஷா செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் இதில் காமிக்கிறேன். பாதுஷாவுக்கு வந்து இப்போ நான் வந்து 2 கப் வந்து நான் மைதா மாவு இதில் எடுத்துக்கிறேன். சேம் கப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த கப் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பில் நான் 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப்பு கம்மியாக, அதாவது 1/4 கப்பு கொஞ்சம் மேலே 1/2 கப்பு கம்மியாக வந்து நான் வந்து ரவை எடுத்துக்கிறேன். இதில் வந்து சால்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து 1 பிஞ்ச் சால்ட் தான் ஆட் பண்ணணும். நிறைய சால்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக கையில் நம்ம எடுத்து ஒரு 1 பிஞ்ச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் இல்லைனா நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட பேக்கிங் பவுடர் இருக்கிறனால நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணலாம். என்கிட்ட இது ரெண்டுமே இருக்கிறதுனால நான் ரெண்டுமே இப்போ ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து நான் வந்து சோடா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கேர்டு வந்து புளிக்காத தயிர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். புளிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. புளிக்காத தயிர் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய பெருசாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் நிறையா வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா கீ ஆட் பண்ணலாம், எது வேணால் ஆட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். பட்டர் இல்லைன்னா நீங்கள் டால்டா அந்த மாதிரி கூட நீங்கள் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து பட்டர் வந்து அதே மாதிரி 2 டீஸ்பூன் பட்டர் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். பட்டரும் கர்டும் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இது சாஃப்டாக வரதுக்காக நம்ம வந்து இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். சப்போஸ் கர்டு உங்ககிட்ட புளிச்சிருச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் பால் கூட ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். அதாவது வந்து நம்மளுக்கு அந்த பட்டரும் அந்த கர்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற வரையும் நம்ம எந்த தண்ணியும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அது மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம பிசையணும். நம்ம வந்து கையில் வச்சு அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவு நம்ம பிசைஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நம்ம வாட்டர் லைட்டாக வந்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தெளித்து அப்படி பிசையும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்டாக நம்ம பிசையணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பிசையக்கூடாது. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டான ஸ்டேஜ் வர வரையும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம என்ன கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது எப்படின்னா, இப்படி விரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பபிளாக உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும் பாட்ஸா. ஸோ அது கரெக்டான ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் 1/2 hour கிட்டத்தட்ட நான் வந்து மூடி வச்சு நல்லா வந்து ஊற விட்டுறேன். இது 1/2 hour ஊடுறதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி முறுக்கு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்குக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 பவுல், இந்த பவுலில் வந்து சேம் பவுலில் 4 பவுலுக்கு அரிசி மாவை நல்லா ஜலிச்சு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடையில் வாங்குற அரிசி மாவை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஜலிச்சுக்கணும். கடையில் வாங்கினாலும் நம்ம ஜலிச்சுக்கணும். நான் நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் வந்து நான் வந்து அரைச்சி பொட்டுக்கல்லை வந்து 1.5 கப்பு பொட்டுக்கல்லை மாவும் நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் அதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிளகாத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன், காஷ்மீரி தூள். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஓமம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எள்ளு இருந்தது அப்படின்னா நீங்கள் எள்ளும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட எள்ளு இல்லாதனால நான் ஓமம் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். நம்ம அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து அரைக்க போகிறது இல்லை அப்படின்னாலும் தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்ரு வந்து நம்ம 100 கிராம் ஒரு பட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ முறுக்கு மாவு பதத்தில் நான் வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து முறுக்கு குழாயில் போட்டால் வர அளவு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப இது ஆடாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு குழாயில் வந்து வராது மாவு. ஸோ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து பாதுஷாக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 hourக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து பாதுஷாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிச்சு பாதுஷாக்கு வந்து நம்ம உருட்டிக்கலாம்.
இப்போ உருண்டை வந்து ரொம்ப பெருசா இல்லாம, ரொம்ப சின்னதும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு நான் வந்து உருட்டிக்கிறேன். இப்படி உருட்டிட்டு நடுவுல வந்து கட்டை விரல வச்சு அமுத்தணும். அமுத்திட்டு 2 பக்கமும் அதே மாரி திருப்பி வச்சு 2 பக்கமும் நம்ம கட்டை விரல வச்சு அமுத்திட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாதுஷா வந்து நல்ல ஷேப்ல வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பாதுஷா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாதுஷா வந்து எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு அது வந்து லைட்டாக காஞ்சா போதும், ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் லைட்டாக காஞ்ச எண்ணெயில் இப்போ ஒவ்வொரு பாதுஷாவை வந்து போட்டுடலாம். இப்போ எல்லா பாதுஷாவும் போட்டதுக்கப்புறமா வந்து பாதுஷா வந்து லைட்டாக நம்ம வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விடக்கூடாது. சிம்மில் தான் வச்சு நம்ம குக் பண்ணணும். லைட்டாக திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கலர் மேலே மாறுற வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி பாதுஷா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாதுஷா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து நான் வந்து சிரப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பு. சுகர் சிரப்புக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுகர் சிரப் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து எந்த பவுலில் வந்து மாவு எடுத்துருக்கனோ அதே பவுலில் நான் 2 பவுல் வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 பவுல் வந்து நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் வந்து 2 பவுல் வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். லைட்டாக வந்து கிண்டி விட்டு கொதிக்க விட்டுறணும். குலோப்ஜாமுனுக்கு வந்து நான் எப்பவும் சுகர் சிரப் வந்து நான் வந்து ஒரு கொதிச்சதுனாவே நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். பட் ஆனால் இந்த பாதுஷாக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும். அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரையும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஒரு சில பேத்துக்கு பாதுஷாக்கு மேலே வந்து இந்த சுகர் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். சுகர் மாதிரி வெள்ளையாக இருக்கும், அது பிடிக்கும். அப்படி பிடிச்சிது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து சுகர் சிரப் வந்து கொதிக்க விடணும். இப்போ நான் வந்து அதில் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து கலர்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி. உங்களுக்கு கலர் வேணும்னா ஆப்ஷனல், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இது பண்ணது எடுத்துட்டேன், குக் பண்ணது எடுத்துட்டேன். இப்போ 2வது திரும்ப நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு வந்து எத்தனை பாதுஷா வந்துச்சுன்னா ஒரு 20 25 பாதுஷா எனக்கு வந்து இதில் வந்துச்சு. நான் மீடியம் சைஸ் போட்டதுனால எனக்கு அந்த சைஸ் வந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் பிக் சைஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக தான் வரும். இப்போ நல்லா சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாதுஷாவும் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த கலரில் வர வரையும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப லேட் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கலர் வர வரையும் விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து பாதுஷா வந்து லைட்டாக ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு சுகர் சிரப்பு கொஞ்சோண்டு லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த பாதுஷா வந்து அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதில் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து வெளியில் தனியாக வச்சிடலாம். இப்போ நான் 2 பக்கமும் அந்த சுகர் வந்து ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து பாதுஷா வந்து திருப்பி விட்டுக்கிறேன். 2 பக்கமும் ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பாதுஷா பண்ணும்போது நம்ம அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சுகர் சிரப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பாதுஷா உள்ளே போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த அகல மாதிரி பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் பாதுஷா பண்ணி முடிச்சாச்சு. அதே டயத்தில் நான் இப்போ வந்து அதே எண்ணெயில் இப்போ நான் முறுக்கு போட்டுக்க போகிறேன். முறுக்கு வந்து நான் வந்து சுற்றி நம்ம முறுக்கு மாதிரி போட முடியாது. இது வந்து வர மாவு அப்படிங்கிறனால நம்ம ஆட்டின மாவாக இருந்தால் போடலாம். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். கடையிலலாம் விற்பாங்களே இந்த மாதிரி உடச்ச முறுக்கு விற்பாங்களே, ஸோ அந்த டைப்பில் தான் இந்த முறுக்கு வந்து வரும். இதுலேயே வந்து நான் வந்து தட்டை முறுக்கு, அப்புறம் வந்து முள்ளு முறுக்குன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைப்பில் வந்து நான் எல்லா டைப்லேயும் வந்து நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எல்லா முறுக்கும் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ முடியும் போது ஃபைனலாக உங்களுக்கு வந்து பாதுஷா எப்படி வந்திருக்கு, முறுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சுட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு நாள் வந்து தீபாவளி அப்படிங்கிறனால இங்கே வந்து பக்கத்தில் ஏதாவது பட்டாசு கிடைக்குமா அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டோரில் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டோம். இப்போ இந்தியன் ஸ்டோரில் இங்கெல்லாம் என்ன சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த விளக்கெல்லாம் வைப்பாங்க இப்போ தீபாவளி அப்படின்னாவே. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் விளக்கெல்லாம் இருந்தது இங்கே.
கலர் கலராக விளக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே மண் விளக்கு தான், ஆனால் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் கேண்டிலோட இருக்கிற மாதிரி விளக்கும் வந்து நிறையா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பட்டாசுலாம் இங்கே வந்து வெடிக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் நம்ம வேணும்னா அங்கே போய் தான் வெடிக்க முடியும். சப்போஸ் நாங்கள் வீட்டிலலாம் வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பட்டாசுலாம் எதுவும் வெடிக்க முடியாது. கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி தான் காட்ட முடியும். நாங்கள் வெறும் கம்பி மத்தாப்பு மட்டும்தான் இங்கே சேலும் பண்ணுவாங்க. கம்பி மத்தாப்பு மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த பூண்டு வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெடியும் வந்து இங்கே வந்து விற்றாங்க. ஸோ கம்பி மத்தாப்பும் பூண்டு வெடி மட்டும்தான் விற்றுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் கம்பி மத்தாப்பு மட்டும் ஒரு 2 பாக்ஸ் அப்படி வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கம்பி மத்தாப்பு வந்து ஒரு $3 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. $3 $5 $10 அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணாங்க. கம்பி மத்தாப்பு மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுறதுனால, கம்பி மத்தாப்பு வந்து சின்ன கம்பி மத்தாப்புலாம் எதுவும் கிடையாது. நல்ல பெரிய கம்பி மத்தாப்பு, லாங் சைஸ் கம்பி மத்தாப்பு 70 சென்டிமீட்டரு 60 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து பெரிய கம்பி மத்தாப்பு சைஸ் தான் வந்து இங்கே சேல் பண்ணாங்க. சின்னதெல்லாம் ரொம்ப சின்னது நம்ம ஊரில் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் சேல் பண்ணல. கம்பி மத்தாப்பும் அந்த பூண்டு வெடி மட்டும்தான் இங்கே இருந்தது. நம்ம நிறைய எல்லா ஷாப்லேயுமே இது 2ம் தான் சேல் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து கிராக்கர்ஸ் அலௌடு இல்லை அப்படிங்கிறனால, வெடியெல்லாம் எதுவும் அலௌடு இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து 2 ஐட்டம் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பட்டாசுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் இங்கே ஆஸ்திரேலியாவில் அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களுக்கு போடுறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.